கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்களில் நாம் உண்மையாக இருக்கிறோம், உத்தமமாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம், சரியாக இருக்கிறோம், தேவனுக்கு பயந்து இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கின்ற நாம் தான் தனிமைப்படுத்தப்படுகிறோம், தனித்து விடப்படுகிறோம். அநேகர் நம்முடன் இணைந்து நிற்கவில்லை. அநேகர் நம்மோடு நின்று நம்மையே ஒரு முக்கியமாக எண்ணவில்லை. கவலை ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. உண்மையாகத்தானே வாழ்கிறோம், நேர்மையாகத்தானே வாழ்கிறோம், நல் மனசாட்சியோடு தானே வாழ்கிறோம். ஆனால் நம்மை ஏன் தனித்து விடுகிறார்கள்? நம்மை ஏன் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்? உத்தமமாக வாழ்கிறவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கும் பொழுது மக்கள் அந்த விதமாக இல்லாமல் பிரிந்து நிற்க காரணம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. உத்தமமான வாழ்க்கை என்பது அநேகரை நம்மோடு இழுத்து கொள்ளும் என்று கூற இயலாது. யோசேப்பினிடத்தில் உத்தமம் இருந்தது. அந்த உத்தமத்தினுடைய விளைவாக அவன் சொந்த சகோதரர்களுடைய தீங்கான காரியங்களோடு தன்னை இணைத்து கொள்ளவில்லை. பாருங்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் 11 பேரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த யோசேப்பு மட்டும் தனித்து விடப்பட்டான், அந்நியனாக்கப்பட்டான், அடிமையாக்கப்பட்டான். அதனுடைய காரணம் என்ன? அவன் தகாதவன் என்பதாலா? அவன் சரியற்றவன் என்பதாலா? அவன் மோசமாக நடந்து கொண்டான் என்பதாலா? ஒன்றுமில்லை, அவன் உத்தமனாக இருந்த காரணம்தான். உத்தமம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நம்மை தனித்து நிற்க வைக்கும், தனித்து போக வைக்கும். தேவன் நம்மோடு நடக்கின்ற பல காலகட்டங்களிலே மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போய்கொண்டே இருப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய மனநிலை, அவருடைய குணநிலை. அவர்களைப் போன்ற சுபாவமுடையவர்களாக நாம் இருந்தால், அவர்களைப் போன்ற குணமுடையவர்களாக நாம் இருந்தால், அவர்களைப் போன்ற வழிகளில் நாம் நடந்தால் நம்மோடு இணைந்து நடக்க அநேகர் வருவார்கள். அவர்களும் வருவார்கள், அவர்கள் இணைந்திருக்கிறவர்களும் வருவார்கள். ஆனால் இதுதான் வழி, இதுதான் உண்மை, இதுதான் நாம் நடக்க வேண்டிய வழி என்ற விதமாக செல்லுகிற பொழுது நம்மோடு இணைந்து நிற்க அநேகர் வரமாட்டார்கள். ஆனால் இதை குறித்து நாம் வருத்தப்படக்கூடாது. தனித்து விடப்பட்டு விட்டாலும் நாம் உத்தமத்தோடு தான் தனித்து விடப்பட்டிருக்கிறோம், உண்மையோடு தான் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். உத்தமமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் நல்மனசாட்சி நம்மோடு இருக்கும் பொழுது மனிதர்களால் நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம், மனிதர்களால் நாம் தனிமையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று தேவன் நம்மோடு இல்லாமல் போய்விடவில்லை. இந்த இடுக்கமான பாதையில் தேவன் நம்மோடு இருக்கிறார். உத்தமனுக்கு எப்பொழுதுமே கர்த்தர் துணையாக இருக்கிறார். எனவே ஒட்டுமொத்த உலகமும் நம்மோடு இல்லாமல் இருந்தாலும் கூட உத்தமத்திற்கு உண்மையான கனம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருப்பார்ந்தால் அதுதான் மிகப்பெரிய பலம். எனவே மனிதர்கள் நம்முடைய உண்மையை, உத்தமத்தை, நேர்மை, நீதியை ஒரு பொருட்டாக எண்ணி அதற்கு ஒரு விலை கொடுக்க மறுக்கிறார்களே, அதற்கு ஒரு கனம் கொடுக்க மறுக்கிறாளே என்று சொல்லி நாம் கவலைப்படாதபடிக்கு உண்மையை விரும்புகின்ற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நீதி, நேர்மை, நல் மனசாட்சியாம் கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வருகிறார், நம்மோடு நடக்கிறார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வேலையின் விளைவாக நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று ஒருபோதும் தீமை அதனுடைய விளைவாக வருவதில்லை.